மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் 4 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணியில் போட்டியிடுகிறது. அதில் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலும், ஒரு தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கப்படும் சின்னத்திலும் போட்டியிடுவதென முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்போது 2 தொகுதிகள் குறைக்கப்பட்டு 4 தொகுதிகள் என்பது மதிமுகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட அதிக தொகுதிகள், மேலும் தனிச்சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக அவர்கள் முன்வைத்திருந்த நிலையில் தற்போது 2 தொகுதிகள் குறைக்கப்பட்டு 4 தொகுதிகள் என்பது மதிமுகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 3 தொகுதிகள் உதயசூரியன் சின்னத்திலும், ஒரு தொகுதியில் மதிமுகவுக்கு ஒதுக்கப்படும் தனி சின்னத்திலும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்தமும் கையெழுத்தாகிவிட்டது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிட்டு துரை வைகோ திருச்சியில் வெற்றி பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது 3 தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில், ஒரு தொகுதியில் தனிப்பட்ட மதிமுகவுக்கு ஒதுக்கப்படக்கூடிய அந்த சின்னத்தில் போட்டியிடுவதென முடிவு செய்யப்பட்டு ஒப்பந்தமும் கையெழுத்தாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.